ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், உடம்புல நிறைய ஃபெயிலியர் வந்தாலும் நம்மளுக்கு ஹார்ட் பிரேக்கு, காதல் தோல்வி வந்துச்சுன்னா அந்த பிரேக்கப் வந்ததுனாலே பல பேர் அப்படியே ஒடிஞ்சு விட்டுறாங்க, வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கான சில டிப்ஸ் நான் கொடுக்குறது தான் இந்த வீடியோ இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு தோல்வி வந்துருச்சு, காதல் தோல்வி வந்துருச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பல டிப்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இன்றைக்கி என்னால் வெளியிலே வர முடியலன்னு சொல்கிறது இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்குள்ள மனசில் பட்ட வேதனைகளை உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்கன்னா எல்லார்ட்டையும் போய் சொல்ல முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட சொன்னால் சிரிப்பாங்களோ, தெரிஞ்சவங்களை சொன்னால் சிரிப்பாங்களோன்றத பர்டிகுலர் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த ஒரு பர்சன்ட்டை உங்களுக்கு மன குமுறலை சொல்லுங்கள். அதை தான் பல பேர் பண்ணுவீங்க. ஆனால் அங்கேயும் எனக்கு இல்லை அப்படின்னா இதுக்குன்னு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள போய் பாருங்கள், நிச்சயமாக ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு வேதனை, உங்களுக்கு இதுலேருந்து என்னன்னா நீங்க உங்களை கொட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் நீங்க யாருன்னு சூஸ் பண்ணுங்க, நிச்சயமா வெளியில வரலாம். ரெண்டாவது, இந்த டைம்ல உங்களுக்குள்ள பல யோசனைகள் ஓடிட்டு இருக்கும், பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். அந்த பிரேக்கப் டைம்ல, அந்த டைம்ல எப்பயும் எக்காரணம் கொண்டு நீங்க எந்த டிசிஷன் எடுக்காதீங்க, காமா இருங்க. எப்ப நீங்க அதுல இருந்து வெளியில விடுபடுறீங்களோ அந்த நேரத்துல எடுங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து நான் ஃபாரின் போறதா, இங்கேருந்து அங்க போறதா, இங்க போறதா, இப்படி ஒரு 4-5 விஷயத்த அந்த நேரத்துல எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் எதுவுமே பண்ணாம வீட்டிலேயே இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வாழ்க்கையில நான் படிக்க மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், நான் இப்படியே இருப்பேன்றது அதுவும் தப்பான டிசிஷன். அந்த நேரத்தில் உங்களை காமா இருக்கிறது மொத்தத்துக்கு என்ன வழியோ அதை பாருங்க. மூணாவது என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிங்க. அந்த பிரேக்கப் டைம்ல உங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு போங்க. நீங்க இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க லவ் பண்ண நேரத்தில் போன இடத்துக்கு நீங்க போகாம நீங்க போகாத இடத்துக்கு உங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்க. மியூசிக் கத்துக்க பாருங்க. என்ன கேட்டா அந்த நேரத்துல வயலினோ ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோ நீங்க கத்துக்கிறது பார்க்கலாம். சில பேருக்கு நீங்க லாங் வாக் போகலாம், சில பேர் லாங் ஜேர்னி எடுக்கலாம். சில பேர் பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமான பார்ட்டிஸ், சில பேர்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ற மாதிரி நீங்க பல பேர்ட்டு உட்காந்து பேச பாருங்க. காமா மாத்திரம் இருக்க பாருங்க. லவ் ஃபெயிலியர்னால எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, காமா இருக்கிறது, இந்த தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கிறது பல பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம்னா தன்னைய சார்ந்தே பார்க்காம இருப்பாங்க. உங்களை அழகுபடுத்தி பாருங்க, உங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்க மனசை உங்க கண்ணாடியில பாருங்க. அந்த நேரத்துல கண்ணாடி பார்க்க மாட்டாங்க, தலை சீவ மாட்டாங்க, எதுவுமே பண்ணாதனால ஒரு விரக்தியில இருக்கிறது 100% அவங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். முதல்ல உங்களை அழகுபடுத்தினால உங்க மனசுக்கு மாறுதல் கிடைக்கும், ஒரு சேஞ்ச் கிடைக்கும். நாலாவதா நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க சந்தோஷம் இந்த வாழ்க்கையில இப்ப நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்கன்னா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டா அடுத்து ஒரு ட்ரெயின் வரும். இது மாதிரி தான் வாழ்க்கையில இன்னொரு ஜேர்னின்றத வாழ்க்கையில கிடைக்கும். கடல் மாதிரி இந்த இருக்கிற உலகத்துல அதுல இருக்கிற ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உங்களுக்கு தேவையான உறவுகள் அங்க இருக்கதான் செய்வாங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி உறவுகள் வருவாங்க. போனது போகட்டும். இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில மாற்றம் ஆகிறதுக்கும் புது டைமென்ஷன் கிடைக்கிறதுக்கான தான் இது கிடைச்சிருக்குன்றது எண்ணத்துல வாங்க. இதுதான் உலகம், அந்த பொண்ணு போனனாலதான், அந்த ஆண் போனனாலதான் எனக்கு உலகம்ன்றத நினைச்சுக்கிட்டே இருக்கிறாதீங்க. உங்களுக்கு உலகம்ன்றது வேற இருக்கு, வேற விஷயம் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்க டேலண்ட் அந்த நேரத்துல வெளியில கொண்டு வரலாம். உங்களுக்குள்ள நீங்க உங்களை ஏதோ மடம் மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தண்ணி போயிட்டு இருக்கோ அது மடம் மாத்தி இன்னொரு இடத்துல பாய்ச்ச விடுறாங்களோ அது மாதிரி உங்க எண்ணத்தை மாத்துறதுக்கு என்ன வழியோ அந்த நேரத்துல கையெடுங்க. அதை பத்தி கத்துக்கோங்க, ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, புது புது விஷயத்தை கத்துக்குவாங்க. கத்துக்கும் போது சேஞ்சஸ் அதுல கிடைக்கும் போது அதுல மைண்டு போகும். அதுல போகும்போது உங்களுக்கு புது லவ் கூட வரலாம், இல்ல அரேஞ்ச் மேரேஜ் கூட ஆகலாம், எது வேணா நடக்கலாம். லைஃப்ன்றது ஒரு தடவைங்க. உங்களுக்கு இதுதான் வாழ்க்கை முடியும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. உலகத்துல எந்த மனுஷனுமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே லவ் வந்துட்டு போயிருக்கும். எனக்குள்ளேயும் வந்திருக்கு, உங்களுக்குள்ளேயும் வந்திருக்கு. நான் மாறுதலை யோசிச்சனால தான், மூவ் ஆன் பண்ணால தான், மாற்றமே மாறாததுன்னு சொல்றது தான். நீங்க மாறினா மாத்திரம் தான், உங்க எண்ணத்தை வடிச்சு நீங்க மாத்தினீங்கன்னா உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில நடந்தே தீரும். இவன் இல்லைன்னா இவன், இவன் இல்லைன்னா இவன், இப்படின்றது உங்களுக்குள்ள வந்தா மாத்திரம் தான் நடந்தே தீரும். லவ் பிரேக்கப்னால வாழ்க்கை முடியல, வாழ்க்கையில பல சாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இன்னும் நான் போக தரும். அவங்களுக்கு நீங்க ஒரு ஆணோ பெண்ணோ அவங்கள பழி வாங்குங்க, நிச்சயமா பழி வாங்கணும். உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, உங்க அருமை தெரியாம போயிருக்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் இது நீங்க யாரு இந்த உலகத்தை காமிக்க பாருங்க. அவங்களுக்கு இல்ல, உலகத்துக்கு விட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு இந்த உலகத்தை காமிச்சிருங்க. நீங்க எந்த அளவுக்கு தேவை எப்படின்றது நீங்க புரிய வச்சுட்டா இந்த உலகத்தை உங்களை கொண்டாட ஆரம்பிக்கும். அது என்ன வடிவத்துல வேணா இருக்கலாம். இந்த மாதிரி யூடியூபா இருந்தாலும் சரி, உங்களோட பிசினஸ்லயா இருந்தாலும், உங்க தொழில, அவங்க வேலையிலயோ நீங்க சம்பாத்திய வடிவத்தில். ஏன்னா மற்றவங்களுக்கு எப்படி தோணும்னா,
இவனை விட்டுட்டோமேன்னு எப்போ தோணுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் இருந்த நிலையிலேருந்து ஒரு படியோ ஒரு 3-4 படி மேலே ஏறி நின்னதுக்கப்புறம் உங்களை அவங்க பார்ப்பாங்க. பார்த்தியா, நீங்கள் இன்றைக்கி கீழே இருப்பீங்க, உங்களை பார்க்குற நிலைமையில் அவங்க இல்லை. ஆனால் அவங்களுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க. அவங்களுக்கு அவங்க அண்ணாந்து இப்படி பார்க்கும்போது நீங்கள் இருந்த ஸ்டேஜை விட்டுட்டோமே அப்படின்னு அந்த பெண்ணோ ஆணுக்கோ தோன்றதான் அவங்களுக்கு நீங்கள் ரிவெஞ்ச் எடுத்தது உண்மையான நேரம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதே அதான். விட்டுட்டோன்னு அவங்களுக்கு நிச்சயமாக தோணிடும். இவனை விட்டுட்டோமே, இவ்வளோ விட்டுட்டோமே, அன்றைக்கே நம்ம யோசிக்காம விட்டோம், இன்னைக்கு எங்கேயோ போயிட்டோம், நம்ம போயிருந்தோம் நம்மளும் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கலாம் தோணுதுல. அதான் ரிவெஞ்ச். அதை பண்ண பாருங்க. அப்போ உங்கள் டேலண்ட்டை நீங்கள் எடுங்க. அதுதான் ப்ரூஃபே பண்ண. உங்கள் அறிவை எடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற என்ன விஷயங்களும் யோசிங்க. யோசிக்கும் போது உங்களுக்கு வரும் அந்த நினைவாற்றலையும். அந்த இதுக்குள்ளே நீங்கள் மடங்காமல் இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டு, அழுக்கெல்லாம் தூக்கி போட்டு புது விஷயத்தை யோசித்து சம்பாரித்து அந்த பணமோ புகழோ பேரோ இதுக்குள்ளேயே வரும்போது அது வெளி உலகத்துக்கு தெரியும் போது நிச்சயமாக அது ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கனாலே பிரேக்கப்ன்றது ஒன்றுமே இல்லை. அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு வழி வகுக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஆணோ பெண்ணோ பிரேக்கப்பை நினச்சி உட்காரதோட எந்திரிச்சு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். தோல்வியிலேருந்தா தான் ஒரு தொடக்கம் வரும். அந்த தொடக்கத்துலேருந்து உங்களுக்கு ஒரு வெற்றி வரும். அந்த வெற்றிக்கு ஜேர்னி உங்களுக்கு, அந்த ஜேர்னியில் உங்களுக்கு புது ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு லவ்வரோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதை பிடிச்சிட்டு நீங்கள் வாழ்க்கையில் போகும்போது சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். எல்லாருமே சந்தோஷமான இருக்க தான் பிறந்திருக்கும் அந்த பூமியில். கஷ்டப்பட்டு நீங்கள் மாத்திரம் இருக்கணும்னு இந்த ஆண்டவங்களுக்கு படைக்கலை, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நினைக்கல. நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான். எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் வாழ்க்கை. கஷ்டமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். சந்தோஷமாக இருக்கும்னா சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தேவை உங்களை நீங்கள் மாற்றுங்க, ஜெயிங்க. உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.